Hello students, hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல exercise 1.1 question number 2 பார்க்கலாம். Let a is equal to 1, 2, 3, 4 இப்படி சில natural numbers கொடுத்திருக்காங்க a setல and r be the relation defined as. r வந்து இந்த a ஓட relation சொல்றாங்க. அது எப்படின்னா is square ofன்னு இதை மென்ஷன் பண்ணணும். is square of அப்படின்னா இப்போ இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பருக்கு மேல ஸ்கொயர் போடணும். is square of a. write r as a subject of a into a. r என்னவா இருக்குன்னா இந்த a into a என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இந்த r. also find the domain and range of r ன்னு கேக்குறாங்க. find the domain and range இது ரெண்டையும் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் நம்ம எப்படி கொடுக்கணும்னா is square ofness a ஓட ரிலேஷனா வந்து இதை கன்சிடர் பண்ண சொல்றாங்க. அப்போ 1 எடுத்துட்டோம். இங்க 1 square is equal to 1 2 times multiply பண்ணா என்ன வருது 1. நெக்ஸ்ட் இந்த 2 மேல ஸ்கொயர் போடுவோம். 2 2s are 4. நெக்ஸ்ட் 3 3 3s are 9. 4 4s are 16, 5 5s are 25, 6 6s are 36. இப்படி ஒரு 6 நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். 45 வரைக்கும் நம்ம பண்ண முடியாது இல்லையா? ஸோ 6 நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரிலேஷன் நம்ம இவங்க எப்படி இருக்காங்க அதை வந்து நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணி போட போறோம். மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம் நம்ம செட் லாங்குவேஜ்ல 1 into 1 1, 1, 2 into 4, the square எல்லாம் போடக்கூடாது. 2 into 4, 2, 4, 3 into 9, 3, 9, 4 into 16, 4, 16, 5 into 25, 5, 25, 6 into 36, 6, 36. Therefore, r is an element of a into a. r என்னவா இருக்கு? இந்த a இருக்கு இல்லையா, இதை 2 times multiply பண்றோம் இல்ல, அதுதான் இப்போ இந்த ரிலேஷன் a-க்கும் r-க்கும் உள்ள ரிலேஷன் அதுதான். So r is an element of a into a. இப்போ நெக்ஸ்ட் இதுல டொமைன் என்னன்னு நம்ம பார்ப்போம். டொமைன் என்னவா இருக்கு? டாமினேட் பண்ணிருக்கிற இந்த செட் என்ன? 1 2 3 4 நம்ம என்ன 6 வரைக்கும் எடுத்திருக்கோம்ல, அதை நம்ம எடுத்து இங்க போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6. இப்போ இதோட ரேஞ்ச் என்ன நமக்கு கிடைச்சிச்சு? ரேஞ்ச் வந்து நமக்கு 1 into 1 1 கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 3 into 3 என்ன கிடைச்சிச்சு 9, நெக்ஸ்ட் 4 into 4 16, 5 into 5 25, 6 into 6 36. இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் இந்த லைக் பண்ணிடுங்க, இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு மேலே என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.